கிறிஸ்து இயேசுக்குள் அன்பா அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவின் நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பெரியா ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியை செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கு நன்றிகள் இருக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இப்போ நமது இந்த கூட்டத்தினை ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரர் நிர்மலானும் நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். ஓகே. மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களுக்கு நன்றிகளையும் துதிகளையும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுது நாங்கள் படிக்க போகும் 6வது வால்யூம் 6வது அத்தியாயத்தில் நாங்கள் மூப்பர்களை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம் தகப்பனே. நாங்கள் படிக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் அறிவும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா, இணைப்பில் வர முடியாத சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்தரலும் ஆரம்பம் முதல் முடிவரையும் பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக எங்கள் இரட்சகரும் மீட்பெரும் போதகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இன் நியூ கிரியேஷன், இந்த எலெக்ஷன்ஸ் ரிலேட்டட் டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த நாள் 52 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 54 55 சேர்த்து ஒரே கொஸ்டின், 2 கொஸ்டின்ஸ் ஒரே பேராகிராஃபில் நமக்கு இருக்குது. அது தமிழில் வாசிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். தமிழ்ல யார் வாசிக்க வரீங்க? சிஸ்டர். 54வது கொஸ்டின். எந்த மட்டும் சபை ஒட்டுமொத்தமாக ஒழுங்கில்லாதவர்களை எச்சரிக்கிறது அல்லது கூடுகையிலிருந்து விலக்கி வைக்க முடியும்? அதுக்கான விளக்கம். காரியத்தின் இந்த அம்சத்தை கவனித்து பார்க்கும் பொழுது சபை எந்த அளவிற்கு நேர்மையுடையதாகவோ அல்லது அதன் மூப்பர்கள் மூலமாகவோ ஒழுங்கினமாக நடப்பவர்களை கடிந்து கொள்ளவோ காலகட்டத்தின் அவர்களை சபையிலிருந்து தள்ளி வைக்கவோ முடியும் என்பதை பார்க்க ஒரு வினாடி நிற்க வேண்டும். நிரந்தரமாக தள்ளி வைப்பது என்பது சபையின் அதிகாரத்திற்கு உட்பட்டது அல்ல. தன்னோடு ஆராதிக்கின்ற ஒரு சகோதரனையோ அல்லது முழு சபையோ துவக்கப்படுகின்ற ஒரு சகோதரன் திரும்பி வந்து என்னுடைய தவறான வழிக்கு நடத்துகின்றான். வருங்காலத்தில் என்னால் இயன்றவரை நன்கு நடப்பேன் அல்லது அதற்கு ஒத்தாற்போல சொல்லும் பொழுது எல்லா மீறுதல்களையும் ஆண்டவர் மன்னிப்பார் என்று நாம் நம்பியிருக்க வண்ணம் அவர் முழுமையாக இலவசமாக மன்னிக்கப்படல் வேண்டும். ஆண்டவரை தவிர திராட்சை செடியில் இருந்து கொடியை வெட்டுவது போன்று எந்த ஒரு தனி நபரையும் நித்திய காலமாக தண்டித்து வைக்க அதிகாரம் கிடையாது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்து பிரயோஜனமற்றது என்று நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது. 1 யோவான் 5:16. இப்படியான மனப்பூர்வமாய் செய்யப்பட்டு இருக்கின்ற பாவத்தின் தண்டனையாவது 2ஆம் மரணமாகும். அந்த பாவம் மிகவும் வெளிப்படையாக துன்மார்க்கமானதாக ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டு உள்ளவர்களை உடனடியாக பகுத்தறிய கூடியதாக இருக்கும். நாம் யாரையும் அவருடைய இருதயங்களில் என்ன இருக்கிறது என்பதை வைத்து நியாயம் தீர்க்க கூடாது. ஏனெனில் நம்மால் அவருடைய இருதயங்களில் உள்ளானவற்றை அறிய முடியாது. ஆனால் அவர்கள் மனப்பூர்வமாக மரணத்திற்கு ஏதுவான பாவம் செய்வார்கள் என்றால் உபதேசத்தின் மீறுதல்கள் பாவ நிவாரணத்திற்கான சிந்தப்பட்ட விலையேற பெற்ற இரத்தத்தை மறுதளிப்பது இல்லாவிட்டால் அவருடைய ஒழுக்க கெட்ட
நடத்திகளினால் மேலும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது என்பது போன்று மாமிசத்தின்படியாக நடக்க திரும்பி இருப்பார்கள் என்றால் அவர்கள் உதட்டின் மூலமாக நிச்சயமாக வெளிப்படையாக தெரிய வரும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 8 மற்றும் 10ஆம் அதிகாரம் 26-31. இப்படி நடப்பவர்களை குறித்து அப்போஸ்தலர் அவர்களோடு எவ்விதமான தொடர்பை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று, அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம் என்றும், அவர்களை வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும், அவருக்கு வாழ்த்துகள் சொல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கின்றார். 2 யோவான் 9 முதல் 11 உள்ள வசனங்கள். ஏனெனில் அவர்களோடு சார்ந்திருப்பவர்கள் அல்லது அவருக்கு வாழ்த்து சொல்கிறவர்கள் தேவனுக்கு சத்துருக்கள் என்கிற இடத்தில் உள்ளவர்களாக எனப்படுவார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் துர்க்கிரிகைகளில் பங்குள்ளவர்களாக அல்லது உபதேசத்தில் ஏதாவது ஒன்றில் பங்கு உள்ளவர்களாக எண்ணப்படுவார்கள். ஓவர் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். இது நமக்கு இங்கிலீஷ்ல யார் படிக்க வரீங்க? வாய்ஸ் தெரியல பிரதர். இங்கிலீஷ்ல படிக்க I'll வரீங்க read. சிஸ்டர்? Yes, brother. 54 question. To what extent may the church as a whole admonish the disorderly or exclude them from the assembly? Page number 302, paragraph first half. While considering this phase of the subject, we might pause a moment to inquire the extent to which the church, directly or indirectly, or through its elders, is to exercise this duty to admonishing the disorderly, and of eventually excluding them from the assembly. It is not within the power of the church to exclude permanently the brother who, having offended either a brother member or the whole church body, returns again and says, I repent of my wrong course and promise my best endeavors to do right in the future, or the equivalent of this, is to be forgiven fully, freely, as heartily as we hope the Lord will forgive the trespasses of all. No one but the Lord has the power or authority to cut off any individual everlastingly. The power of a sever a branch from the vine. We are informed that there is a sin unto death, for which it is useless to pray. 1 John 5:16. And we are to expect that such a willful sin as would thus bring the penalty of the second death would be so open, so flagrant, as to be readily discerned by those who are in fellowship with the Lord. We are not to judge of any by what is in their hearts, for we cannot read their hearts. But if they commit a willful sin unto death, it will be surely become manifest outwardly by their lips. If they are doctrinal transgressions, denying the precious blood of atonement, or by their immoralities, if they have turned to walk after the flesh, like the sow that is washed to her wallowing in the mire. It is respecting such as they are referred to in Hebrews 6:4-8, 10:26-31, that the apostle wants us to have no dealing whatever, not to eat with them, not to receive them into our houses, and not to bet them
Godspeed. 2 John 9:12. Because those who would affiliate with them or bid them Godspeed would be accounted as taking their places as enemies of God and as partaking of the evil deeds or evil doctrines, as the case might be. Over, brother. Thank you, sister. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த 54, 55 சேர்ந்திருக்கிற இந்த கொஸ்டினுக்கு உங்களோட புரிதல் தெரிவிக்க முடிய அன்போடு அழைக்கிறோம். சிஸ்டர் மரியா. பிரதர் 54க்கு நான் சொல்றேன் பிரதர். ஓகேம்மா. சபையில சபையில இருக்க மூப்பர்கள் வந்து ஒரு ஒழுங்கினமா நடக்கிறவங்கள கடிந்து கொள்ளவோ அவங்கள கண்டித்து சபையில இருந்து தள்ளி வைக்கவோ முடியும்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி அவங்கள நிரந்தரமா தள்ளி வைக்கிறது சபைக்கு ஏற்ற அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து தன்னோட கூடவே இருக்கிற ஒரு சகோதரனை தன்னோட கூடவே இருந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு சகோதரனை அல்ல அவங்க வந்து சபையை துக்கப்படுத்திட்ட ஒரு சகோதரன் வந்து அவங்க செய்த தவற மனம் வருந்தி என்னுடைய தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் இனிமேல் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து அவங்கள வந்து மன்னிக்கணும். ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறாரோ அதே மாதிரி அவங்களும் அவரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவரு அவங்களுடைய மீறுதல்களை எல்லாம் மன்னிக்கிற மாதிரி நம்மளும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஆண்டவர் வந்து அப்படி நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா அவங்க மேல அந்த தண்டனையவே வச்சுக்கிட்டு அவங்கள எதுலயும் தள்ளி வச்சுட்டு சேர்த்துக்காம இருக்கும்போது திராட்சை செடியில இருந்து கொடியை வெட்டுறது போல ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் பிரதர். 54வது கொஸ்டினுக்கு நான் படிச்சிருக்கிறேன். Okay. Thank you, ma'am. Thank you. Next, any other points, brothers and sisters? Yes, Maria sister. பிரதர். இப்ப நம்ம பார்க்கும்பொழுது முன்னாடி இருக்கும்போது பார்த்தது எப்படின்னா, நம்ம வந்து சபையில இருந்து அவங்கள விலக்கி வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அங்க வந்து சமாதானம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியாக அந்த மூப்பர்கிட்ட மூலமாக வந்து அந்த நடந்தத வந்து நம்ம சபைக்கு முன்னாடி சொல்லி அத வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, அவர வந்து சபையில இருந்து தள்ளி வச்சிரலாமா அப்படின்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர வந்து சபையில இருந்து தள்ளி வைக்கிறதுக்கு நமக்கு அங்க வந்து எந்த அதிகாரமும் வந்து குடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கூப்பிட்டு பேசி அவர் வந்து திரும்ப நான் வந்துட்டு என் பாவம்லாம் நம்ம மன்னிச்சிருங்க. நான் வந்து இனிமேல் அந்த மாரி பாவம்லாம் பண்ண மாட்டேன். அப்படின்னு வந்தாங்கன்னா, அவங்கள வந்து நம்ம திரும்ப சபையில வந்து சேர்த்திக் கொள்ளலாம். ஏன்னா வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து இலவசமா தான் வந்துட்டு எல்லாரையும் மன்னிக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணினா கூட அவர மன்னிக்கிறாரு. அந்த மாரி தான் நாமளும் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து தப்பு செஞ்சுட்டா மன்னிச்சிடுங்கன்னு கேட்கும்போது, அவங்கள வந்து நம்ம மன்னிக்கிறது தான் வந்துட்டு அங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து பின்பற்றவங்களா இருப்போம். அதே மாரி அத்தை சொன்ன மாரி தான் இப்ப வந்து திராட்சை செடியில வந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்ப திராட்சை செடி வளரலன்னா, அது ஒரு கனி குடுக்கலன்னா என்ன பண்ற முடியாது. நம்ம வேரோட புடுங்கி போட்டுற மாட்டோம். அது வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அதோட செடியோட கிளைகள் மட்டும் தான் அங்க வந்து கத்தரிக்கப்படுது. அப்பதான் வந்துட்டு அது திரும்பவும் வளர்ந்து கனி தர மாரி இருக்கும்னா, அந்த மாரி தான் நாமளும் பண்ணணும். அவங்கள வந்து மன்னிச்சு திரும்ப சபையில ஏத்துக்கொள்ளணும். அப்படியே வந்து நம்ம சபைய விட்டு விலக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து பகுத்தறிவு உள்ள நம்ம வந்துட்டு ஏன்னா வந்து பரிசுத்த ஆவியினால வந்து நம்ம பெற்று தேவன் வந்துட்டு சபையா வர்றதுக்கு நம்மள வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து அவரோட கூட இயேசு கிறிஸ்துவோட கூட நம்ம உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். அதனால கண்டிப்பா வந்துட்டு அவங்க வந்து மன திரும்புதலுக்கு தான் ஒரு வாய்ப்பு அவங்க வந்து கிடைக்கும். அதாவது அவங்க வந்து பகுத்தெரிஞ்சு அவங்க வந்து திரும்ப வந்து நான் செஞ்ச தப்பு நான் இனிமேல செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு வரும்பொழுது அவங்கள நம்ம மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். Thank you, sister. Next, any other comments, brothers and sisters? நான் சொல்லும்போது Yes, ma'am.
எல்லாம் சகோதரி சொன்னதுதான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சகோதரர் வந்து மன்னிப்பு கேட்கிறப்ப நம்ம என்னதான் பண்ணணும்னா மன்னிக்க தான் வேணும் அப்படிங்கிறாரு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். 70 தரம் ஒருத்தங்க தப்பு பண்ணா கூட நம்மள மன்னிக்கணும்னு தான் கர்த்தர் சொல்றார். இந்த அவங்கள மன்னிக்காம அவங்கள வந்து சபையை விட்டு தள்ளி வைக்கிறது, அது யாருக்கு தான் உரிமை இருக்குன்னா ஆண்டவருக்கு தான் உரிமை இருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாக்குறோம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஏனெனில் என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். அப்ப அந்த அறுத்து போடுகிறதோ வெட்டி விடுற வேலையோ அது யாருக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னா ஆண்டவருக்கு தான் இருக்கு, நமக்கு கிடையாது. அதனாலதான் எந்த ஒரு நபரையோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தண்டிக்கவோ தள்ளி வைக்கவோ சபையிலிருந்து தள்ளி வைக்கவோ நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அப்படிதான் இதுல ஒரு பாயிண்ட். தேங்க்யூ. Yes, thank you. Sister Pratyusha? Yes, brother. Yes. Same thing as Amma said. நான் வந்து ஒரு பாயிண்ட் இந்த ஃபோர்த் வால்யூம் 6th வால்யூம்லே 169 பேஜ் இங்கிலீஷ்ல அது வந்து நம்ம படிக்கிறோமா 4th யூனிட் படிக்கிறோம். நியூ கிரியேஷன் ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படி படிக்கிறோம். அதுலவும் ஒரு பேராகிராஃப் அங்க கொடுத்துட்டாரு. நான் அது படிச்சுட்டு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். Our Lord referred to the elect church, the new creation, in his parable of the wine, telling us that he is the wine and that is his faithful, consecrated followers who walk in his footsteps are the branches. He assures us that being the branches will not mean immunity from the trials and difficulties, but that, on the contrary, the Father, the great husbandman, will see that we do have trials of the faith and the patience and devotion, that these may be prone us so that our affections shall take less hold upon earthly things and hopes the ambitions, to the intent that they may bring forth a richer fruit age of the spirit, meekness, patience, gentleness, long suffering, brotherly kindness, love, and that these things may be in us and bound more and more, and to sow an abundant entrance may be administrated to us into the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ as a member of new creation. ஸோ அது தொடர்ந்து படிக்கும்போது என்ன இருக்கும்னா, நமக்கு அது ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு சான்ஸே இல்லை. we don't have rights to remove from the vine branches. அவங்க கட்டுறது அவங்கதான், அவங்க ரிமூவ் பண்றது அவங்கதான். தட் இஸ் we will see in tabernacle also. ஒரு பிதா இனக்விட்டா எழுத்துலன்னா அவங்க வர மாட்டாரு. அதுதான் கோர்ட்ல முன்னாடி இருக்கும்போது ரான்சம் தான் பார்த்துட்டு உள்ள போறோம். ஸோ இப்போ இங்கே நான் சொல்லப்பட்டது என்னன்னா, they are having the problems. நான் willfully he done the mistake. அவங்க தெரிஞ்சோ தெரியாமோ பண்ணிட்டாரு. ஆனா ஆவி கனிகளை கொடுக்கலனா கண்டிப்பா அவங்க எடுத்து போடுவாரு. அது நம்மோட வேலை இல்ல. நமக்கு இருக்கிறது என்னன்னா, நீங்க அந்த செடியில அந்த வைன் பிளான்ட், கிரேப் பிளான்ட்ல பிரான்ச்சஸ் இருக்க முடியுமா இல்லையா அதுதான் பார்க்கும் தவிர, அவங்க இருக்க முடியுமா இல்லையா அப்படி ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஸோ we should run ourselves to have the ஆவி கனிகள். அந்த கலத்தியன் 5:19-21 அது இல்லாம நம்ம இருக்கிறது கலத்தியன் 5:22 இருக்க மாதிரி அவங்களோட ஓட்டத்தை நம்ம முடிக்கணும். ஸோ we cannot judge a person permanently. we cannot. அப்போ அவங்கே தெரிஞ்சுக்கணும். he should know it. அவங்க தான் தவறு பண்ணிட்டாரு. அந்த தவறுக்கு திரும்பணும், ஃப்ரூட்ஃபுல்லா வரணும். என்னன்னா எல்லாரும் பர்ஃபெக்ட் இல்ல. ஸோ we will do the mistakes. அவங்க தான் போயிட்டு he should understand, நான் இந்த தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி வில்ஃபுல்லா அவங்க வந்த உடனே he will join. அதுதான் சொல்றாரு. இந்த நமக்கும் அப்படிதான் இருக்கு.
இப்போ இஸ்ரேலு அப்படி பண்ணாங்களே வச்சுக்கோங்க, நமக்கு செப்பரேட் பண்ணிட்டு அவங்க இஸ்ரேலுக்கு ஓட்டுவாரு அப்படி. சோ நம்ம ஓட்டுறது நம்ம ஓடுறோம் தவிர, அடுத்தது whoever is running along with us, how they are running, what they are running, it's none of our business. So ஏதாவது like needed any support na we can do, but it is not like that they have done a wrong and we cannot make them to be out of a box. That is my point, brother. Oh, Thank you, sister. So any other points, brothers and sisters? ஸோ இதில் நம்ம பார்த்தா அனைத்து சகோதர சகோதரிகள் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் 54ஆம் கொஸ்டினில் நம்ம பார்த்தா சபைக்கு நமக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது கடைசி எக்ஸ்ட்ரீம் லெவலில் அப்படி இருக்குது. ஸோ ஆனால் அது எப்படி எவ்வளோ எக்ஸ்டென்ட் வரைக்கும் நமக்கு அது இருக்குது அப்படி பார்த்தா அது டெம்பரரி எக்ஸ்க்ளூஷன் பண்ணுறது வரைக்கும் தான். நம்ம தற்காலிகமாக அந்த சகோதரர்களுக்கு நம்ம அந்த ஃபெலோஷிப் ஆகட்டும், மற்ற மீட்டிங்ஸில் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி, ஹவுசிங் காட்டேஜ் மீட்டிங்ஸ்க்கு இந்த மாதிரி. அது எதுக்குன்னா அவங்க திருப்பி மனம் திருத்தி வரதுக்கு தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்குனப்போ ஒருவேளை ஒரு சகோதரன் தவறு செஞ்சுருக்கிறாங்க அப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம வேற எதுவும் யோசிக்காம உடனே நம்ம வந்து எல்லாரும் அது அவங்க மன்னிக்கணும். நம்ம ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம பாவங்கள் நம்ம தவறு செஞ்சு கேட்டுட்டோமோ உடனே நம்ம பாவங்கள் எல்லாமே மன்னிக்கிறாங்களோ அப்படிதான் நாம அவ்வளோ அந்த குணலட்சத்துல நம்ம வளர வேண்டியது வளர வேணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பர்மனெண்டா எக்லீஷியா నుండి தள்ளி போறது வந்து அது தேவனுக்குரியது, அது நம்ம ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்துக்குரியது. அந்த அதிகாரம் சபைக்கு இல்ல மற்ற எந்த ஜனங்களுக்கு இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அது எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. என்ன அந்த செடி திராட்சை செடியிலும் அந்த வைன் அதை கட் பண்றது, அந்த எவர்லாஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்ம 54ஆம் கொஸ்டினுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு இருக்கிறது வந்து நம்ம சகோதரன்னு திருப்பி கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம முயற்சி எடுத்துக்கணும், அன்போட டிசிப்ளினோட அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிஸ்டர் பிரத்யூஷா. yes brother. Actually ஒரு வேர்ட் இருக்கு பிரதர், ப்ரூனிங். அப்படி ப்ரூனிங்னா he will not cut its sins. அது என்ன பண்ணுவாங்களன்னா ஒரு ஷார்ப்னஸ் கொண்டு வந்தாங்களாம். ஐ மீன் இப்போ பிளான்ட் இருக்கும்போது அது செத்து போயிட்டு அப்படி இருக்கும்போது we will do with a knife, இப்படி ஷார்ப் பண்ணிட்டு we will make that plant to be perfect. ஸோ இப்போ நம்ம இருக்கிற லைஃப்ல ஒரு ஏதாச்சும் தவறு இருக்கும். ஸோ அந்த தவறு எடுக்கிறதுக்காக he will give the trials to us. That is known as a pruning. He will not cut completely. அவங்கே கட் பண்ணலைன்னா நம்ம யாரு சொல்றதுக்கு? We cannot say that he cannot be in that ecclesia or anything. For a while, as Manoj brother said, we have to avoid him for a while because he need to understand that he done a mistake. So that's a pruning. ஒரு வேர்டு இருக்கு பிரதர், அது சொல்லணும்னு நினைச்சிட்டேன். தமிழ்ல என்ன இருக்குமா அது ப்ரூனிங்க்கு? சிஸ்டர் இதோட சிஸ்டர் ఏమ్మా ప్రూనింగ్ మా ఇక్కడ చూడండి ఏమి బ్రదర్ క్లూనింగా ప్రూనింగ్ మా క్లూనింగ్ ఏం తెలియదు. అది డార్క్ చేయండి బ్రదర్ ఎక్కడ ఉందో. ఓకే ఇట్స్ ఇన్ ఐ మీన్ మనం 6th వాల్యూమ్ చదివాం కదమ్మా, 4th యూనిట్ అందులో ఉంది. ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எப்படின்னா சகோதரி சொல்ற மாதிரி நம்ம ஒரு செடி நமக்கு வளரணும் அப்படின்னா அந்த பிரான்ச்சஸ் சில டைம்ல நம்ம கட் பண்ணுவோம் தானே. கட் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? அங்கிருந்து திருப்பி அந்த செடி வளரும். ஸோ நம்ம ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து அந்த திராட்சை செடியிலோ அந்த பிரான்ச்சஸ் கட் பண்ணாமே அந்த மறுபடியும் துளிர்றது துளிர்றதுக்கு வந்து அங்கே ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி இயேசு கிறிஸ்துவே நமக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டு நம்ம வளர்றதுக்கு சான்ஸ் கொடுக்கறப்போ நமக்கு அந்த அதிகாரம் கண்டிப்பா இல்ல
அப்படிதான் நமக்கு இங்கே சிஸ்டர் வந்து இந்த ப்ரூனிங் ப்ராசஸ் எப்படி நடக்குமோ அங்கே சொல்ல வராங்க. வெரி குட் பாயிண்ட் சிஸ்டர், தேங்க்யூ. அப்படியே நமக்கு வந்து நெக்ஸ்ட் 55ஆம் கொஸ்டின்ல நம்ம பார்த்தா அதுல ஒருவேளை எஸ் நிர்மலா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். நிர்மலா சிஸ்டர் சொல்ல கேட்கல வரீங்க? பிரதர், சவுண்ட் கேட்க. சொல்றேன் செகண்ட், அது 55 சொல்லட்டா? சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க. இது வந்து 55 மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பது என்ன, அது எவ்வாறு வெளியரங்கமாகும், இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்கள் விஷயத்தில் நமக்கான அப்போஸ்தலரின் கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்குது. அதுக்கு வந்து மரணத்துக்கு உண்டான பாவம்னு சொல்லும்போது அது வந்து அவங்க வந்து மனப்பூர்வமா செய்யற பாவம். அவங்க தெரியும், அவங்க தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியும், அவர் என்ன சொல்லியிருக்க, அவர் கட்டளை என்னன்னு எல்லாமே தெரியும். அதை செய்யக்கூடாது அப்படின்ற பாவத்தை மனப்பூர்வமா அவங்க அதை திரும்பி இப்ப செய்யறத தவறு தான் அது வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் நாங்க சொல்றாங்க. அந்த உபதேசத்தை மீறுறது, தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் மீறுறது, அவருக்கு விரோதமா நடக்கிறது எல்லாமே மனப்பூர்வமான பாவம் தான். இப்படிப்பட்ட பாவத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன தண்டனைனாக்கா 2ஆம் மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இத குறிச்சு அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, அவங்க கூட எந்த ஒரு தொடர்பு வச்சுக்காதீங்க, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடாதீங்க, அவங்கள வீட்டுல ஏத்துக்காதீங்க, அவங்களுக்கு வாழ்த்துதலும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறார். எஸ் சிஸ்டர், தேங்க்யூ. சிஸ்டர் பிரத்யூஷா. எஸ் பிரதர், நான் வந்து ஒரு கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உபதேசத்துல கூட நம்ம பங்குள்ளவர்களாக எண்ணப்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த 55வது கொஸ்டினுக்கு. அதுக்கு இன்னும் யாரு என்ன சொல்றாங்க பாருங்க. ஓகே ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் பிரத்யூஷா கண்டினியூ. எஸ் பிரதர், நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 John 5:16. அம்மா படிக்கிறீங்களாம்மா? ஒரு 1 யோவானு 5:16. ஆ ஒன்னியவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் 16. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. ஸோ இங்க அப்போஸ்தலர் பவுல் இங்க ஒரு கோட் பண்ணிட்டு ஒரு சொல்றாரு, என்னன்னா பாவத்துக்கு பத்தி பேசுறாரு. ஸோ இஃப் he is against of a holy spirit of a god, அவங்க வந்து கண்டிப்பா மரணத்துக்கு போயிடுவாரு, மரணமுனுக்கு போயிடுவாரு. அப்படி இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அகெயின்ஸ்ட் தான் if he is doing any mistake, he can be in a second death. Until unless if he is a praying, the normal sin, if he is doing, if he prays also, he can be unto death போக முடியாது. ஆனா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அகெயின்ஸ்டா if he is doing all the willful sin, as Nirmala sister said, பண்ணும்போது கண்டிப்பா அவனுக்கு செகண்ட் டெத் இருக்கும். அப்படிதான் 6th வால்யூம்ல ஒன் மோர் ரெஃபரன்ஸ், 2 Thessalonians 2:10 to 12. இரண்டாவது தெசலோனிக்கன்ஸ் 2nd chapter. ரெண்டாவது அதிகாரம் சரிగా వినపడలేదుమా? 2 Thessalonians 2nd chapter 10 to 12.
கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். So இங்க brother completely saying about them. Willfully, if they are doing that, then he will make him to be go to the unto the second death. So அதுதான் என்னோட கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Yes, sister. Thank you, sister. Any other comments, brothers and sisters? Vidula? பிரதர். Yes, sister. இப்ப சிஸ்டங்க சொன்ன மாதிரிதான். இப்ப வந்து அங்க மனப்பூர்வமா பாவம் செய்யறாங்க, அதாவது அறிஞ்சு பாவம் செய்யுங்கிறவங்களுக்கு அங்க வந்து 2ஆம் மரணம் தான் அங்க வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வந்துட்டு அதே மாதிரிதான் நம்ம வந்துட்டு யூதாஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவன் வந்து தெரிஞ்சு பாவம் செஞ்சதுனாலதான் இயேசு கிறிஸ்துவ வாயிலாவே அவங்க வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்ட நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்றத நம்ம இப்போ பாக்குறோம். அப்புறம் தான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இயேசு கிறிஸ்து சிந்திதான் ரத்தத்தை சிந்திதான் வந்துட்டு அங்க விலையேற பெற்ற அந்த ஒரு இதை வந்து அவங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த சபை வாய்ப்புக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்பயும் கூட இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை வந்து அவங்க வந்துட்டு என்னன்னா ஈடுபலியை ஏத்துக்காம டெய்லி வந்துட்டு அவங்கள வந்து பலி செலுத்துற மாதிரிதான் அங்க வந்துட்டு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அங்க வந்து அவங்க மனப்பூர்வமா செய்யற பாகவத்துக்கு இவங்க டெய்லி வந்துட்டு அவங்க பலி கொடுக்குற மாதிரிதான் அங்க வந்து அர்த்தமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்பதான் வந்துட்டு அவங்க சொல்றாங்க வந்துட்டு என்னதான் வந்து பன்னிங்க வந்து குளிப்பாட்டு வந்துட்டு அதை வந்து நல்ல இடத்துல வச்சிருந்தா கூட திரும்ப என்ன பண்ணா அது சேத்துக்கு தான் போகும். அந்த மாதிரிதான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு எல்லா உபதேசங்கள் கேட்டு எல்லாமே பண்ணி வந்துட்டு சபை வாய்ப்பா வந்து ஒரு சில இந்த பாவங்களுக்காக அவங்க வந்து திரும்ப அந்த வாய்ப்பை வந்து பெற்றுக்கொள்ளாம அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மரண நிலைக்கு போயிடுறாங்க. திரள் கூட்டமும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா மரண நிலைக்கு 2ஆம் மரணத்துக்கு அங்க வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரிதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4:8 வந்துட்டு என்ன படிக்கிறோம்னா வந்துட்டு ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தைகளில் இனிவரும் உலகத்தில் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களாகவே மறுதலிய சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தும்படி திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கின்ற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கின்ற நிலமே ஆகாததாயும் சபிக்கப்பட்டதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த நிலத்துல வந்து அந்த பயிர் வந்துட்டு விளையாம போனா அது என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து அதை சுட்டெரிக்கதான் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு எல்லா சத்தியங்கள் கேட்டோம் திரும்ப வந்து சபையில வந்துட்டு அந்த மாதிரி அவங்க மனப்பூர்வமான ஒரு பாவம் செய்யும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு தான் அவங்க போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்க கூட வந்துட்டு என்னன்னா அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடாமல அவங்க கிட்ட வந்துட்டு எந்த ஒரு இதுவும் வச்சுக்காம ஐக்கியம் எதுவுமே வச்சுக்காம இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கும். அப்ப வந்து அந்த மாதிரி செய்யறவங்க வந்துட்டு என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாழ்த்துக்கள் கூறுதலும் இல்ல வந்து தேவனுக்கு வந்துட்டு அது வந்து விரோதமான காரியமா இருக்கு. அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஐக்கியம் வைக்க திரும்ப வந்து இவங்களும் அதே வந்து ஒரு பாவத்துக்குள்ள போறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால வந்துட்டு அவங்கள வந்து விலக்கி வைக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிரதர். இதுதான் என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். எஸ் சிஸ்டர், குட். ஒரு சின்ன கேள்வி வந்துச்சு சிஸ்டர் நீங்க சொல்றதுல. நம்ம விலக்கி வைக்கணும், ஐக்கியம் வச்சுக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம்? புரியல பிரதர்.
இப்போ விலக்கி வைக்கணும் அவங்களையும், நம்ம ஐக்கியமும் வச்சுக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க தானே? ஆமா பிரதர். கரெக்டு தான். நம்ம இங்க பார்த்தா நம்ம அவங்களோட உட்காரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வீட்டில் சேர்த்துக்க கூடாது, ஆ வாழ்த்துக்கள் சொல்றது ஆ கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கரெக்டு தானே? ஆமா இப்போ பிரதர். அதை எப்படி நம்ம ஆமா லெட்டராகவே பிரதர். புரிஞ்சுக்கணுமா? ஆமா பிரதர். அவங்க கூட வந்துட்டு ஐக்கியம் வைக்கும் பொழுது, இங்க வந்துட்டு அவங்க வந்து என்னன்னா, கொஞ்சம் இப்ப வந்து யூதாஸ் கிட்ட வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப அவரு வந்துட்டு அந்த பண ஆசையில தூண்டப்பட்டு, அவரு வந்து அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க கூட இந்த மாரி ரொம்ப நெருங்கி பழகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ஆசைகள் வந்து இவரு என்ன விதத்துல சொல்றாருன்னா, இப்ப வந்துட்டு அது வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஒரு காலம் வரும். அந்த பணத்த எடுத்து நம்ம வந்து சபைக்கு அதாவது உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு பஞ்சகாலம் வரும். பணம் இல்லாதபோது ஒரு பஞ்சகாலம் வரும்போது, அத எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சொல்லும்போது என்னான்னா, அவங்க வந்து அப்போஸ்தலர்கள் யாருமே அத வந்து ஏத்துக்க மாட்டாங்க. சப்போஸ் அதுல வந்து அந்த ஆவி இருக்கிறவங்க, ஏத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அத ஏத்துக்கொள்ள தான் அந்த காரியத்த ஏத்துக்கொள்ள தான் செய்வாங்க. அதனால வந்துட்டு கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது நல்லதுன்னு தான் தோணுது பிரதர். ஓகே. இப்போ நம்ம சகோதரர்களுக்குள்ள ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலை இருந்துச்சுன்னா, ஏற்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம். சபைக்குள்ள அவங்க கண்டிப்பா இருக்கணும். வந்துருவாங்க. வந்தாலும் நம்ம பிரதர் எல்லாம் வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவங்கள அந்நியருங்க மாதிரி வேற வந்தவங்க மாதிரி நம்ம பார்க்கணும் அவங்கள. பார்க்கணும்னா அன்பு இல்லாம பார்க்கலாமாம்மா? எப்படி அந்நியர்கள் மாதிரி பார்க்கணும்? அன்பெல்லாம் இருக்கணும் பிரதர். இப்போ வந்து நம்ம இப்போ அதுல மெம்பரா இருக்கவங்க எப்படி இருப்போம், ஒரு இதா இருக்குவோம் இல்லையா? ஆனா அவங்கள கொஞ்சம் எதுக்கும் கூப்பிடக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் செய்யறதுக்கும் அவங்க கூப்பிடக்கூடாது. அவங்க பாட்டு உட்கார்ந்துட்டு பார்க்கலாம், கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். அவங்க வந்து எதுலயும் இது கலந்துக்க கூடாது. அப்படி வைக்கணும் அந்நியர்கள் மாதிரி. இப்ப வேற ஒரு இவங்க வந்தாக்கா நம்ம எப்படி அவங்க சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு தானே போவாங்க. அந்த மாதிரி அவங்களும் சும்மா உட்காந்துட்டு அப்ப அவங்க நினைச்சுக்குவாங்க, ஓ நம்ம இந்த மாதிரி செஞ்சதுனால தான் நம்மள இப்படி எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்வு வரும் இல்லையா? சிஸ்டர் நீங்க சொல்லுங்க சிஸ்டர் அதுக்கு விளக்கம். இல்ல கரெக்ட்டு தாம்மா நீங்க சொல்றது. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றது அதுதான். என்னன்னா, நம்ம அந்த பிரேயர் பண்றதாகட்டும், அந்த ஊழியம் செய்றது எதுக்கும் ஆகட்டும். அவங்கள கூப்பிடக்கூடாது. சும்மா ஒரு பக்கம் உட்கார்ந்து நம்ம பண்றத அவங்க பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடணும். வேறவங்க வந்தா எப்படி உட்கார்ந்து இருந்துட்டு போவாங்க அந்த மாதிரி. ஓகே, ஓகே. Thank you. Any other comments, brothers and sisters? Any other points? அது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ல கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு மாம்சத்தின்படி அவங்க வந்து தப்பு பண்றவங்கள தேவன் அங்க என்னதான் சொல்றாருன்னா, ஜெபமே பண்ணாதீங்கிறாரு. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணா கூட கேட்கப்படாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க தெரிந்தே செஞ்சாங்க அப்படின்னு இருக்கிறப்போ ஜெபமே பண்ணாதீங்க, கேட்கப்படாது, தேவன் அங்க கேட்க மாட்டாரு அப்படிங்கிறப்போ இப்ப நம்ம எப்படி அவங்களோடு நம்ம இது பண்ண முடியும் பிரதர்? ஒரு தடவை கேளுங்கம்மா. அவங்களுக்காக நீங்க ஜெபமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து கேட்காது. ஆமா. இங்க நமக்கு அன்ஹோலி திங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா, இங்க நமக்கு அந்த வசனத்துல அவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணா கூட அது கேட்கப்படாது இல்லைங்களா? பிரயோஜனமே இல்லை அவங்களுக்கு பண்ணா கூட. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களோடு எப்படி நம்ம வந்து எப்படி இணைந்து இருக்க முடியும்? இன்னொன்னு கூட சொல்றாரு இல்லையா, விக்கிரகார நம்ம காலையில கூட படிச்சோம். விக்கிரகார பொருளாசைக்காரவங்க
இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்க எவ்வளவு வேணும் கலவாதீங்கன்னு சொல்றாரு. ஸோ இங்க நமக்கு நீங்க சொன்ன மாதிரிமா மேபி பிரதர் வந்திருக்காங்க, அவங்க சொல்லலாம். இப்போ பார்த்தா நமக்கு இது எதுலன்னா நமக்கு கிளியரா சொல்லப்படுறது அந்த ransom மேல விசுவாசம் இல்லாம அது நமக்கு நம்ம கிளியரா இருக்குது. அங்கே முன்னாடி சிஸ்டர் மரியா படிச்சிருக்காங்க தானே, ஹெப்ரேயருக்கு எழுந்த 10th சாப்டர்ல 28th verse 29th verse ஒரு தடவை வேணும்னா படிக்கலாமா? ஹெப்ரியன் எபிரேயர் 10:29. இப்ப நம்ம படிச்சது. ஆமா 29 28 29 30 படிக்கலாம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நமக்கு இங்கவே கிளியரா இருக்குது. நமக்கு ஆல்ரெடி அதுல இன்னொன்னு பார்த்தோம், தேவன் குமாரனை நம்ம எது சொன்னாலும் அட்லீஸ்ட் மன்னிப்பு இருக்குது. ஆனா தேவனோட ஆவிக்கு விரோதமா செய்யற காரியங்களுக்கு நமக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஸோ இங்க மோசே தர்மசாஸ்திரத்துக்கு பார்த்தா நமக்கு இயேசு கிறிஸ்துக்கு அதுக்கு நமக்கு இருக்குது, ஒப்பா இருக்குது. இந்த மோசஸ்லானா நம்ம இயேசு அந்த லாகிவர் யாருன்னா நமக்கு தெரியும், ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்துக்கு தான் அது ஃபுல்லா முழுசா அது ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவங்கள நம்ம தள்ளி வச்சுட்டாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் அதுக்கு மன்னிப்பு கிடைக்குது. ஆனா அவங்களுக்கு கொடுத்த அந்த ransom ஆகட்டும், தேவனோட சித்தம் அங்கே நமக்கு இருக்குது கிளியரா. என்னன்னா ரெண்டாவது மரணத்துக்கு நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா, இந்த நியூ கிரியேஷன் இருக்கிற நமக்கு ஆதாமுக்குள்ள மரணம் வராது. அது நமக்கு மீட்டு தான் நேரா நமக்கு 2வது மரணம் எதுக்கு வருதுன்னா, ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து ஈடுபலி புண்ணியம்னால நம்ம பெற்றுக்கொள்றோம். ஸோ அப்போ நம்ம அது பைபாஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த 2வது மரணம் அதுக்குள்ள நம்ம கிளம்ப போறோம். சிஸ்டர் பிரத்யூஷா சொல்லுங்க. எஸ் பிரதர். அம்மா கேட்டது கொஸ்டின் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். ஒரு நிமிஷம் சொல்றேம்மா, அது கரெக்டா இல்லையா சொல்லுங்க. அவங்க பத்தி ப்ரே பண்ணக்கூடாது, அப்புறம் ஏன் அவங்க கூட நம்ம தொடர்ந்து வச்சுக்கலாம், ஒரு ஃபெல்லோஷிப் வச்சுக்கலாம் அப்படி கேக்குறாரா? ஆமாங்க மாமா. எஸ், ஓகே. இப்போ பாருங்க, பேஜ் நம்பர் 165 இந்த 6th வால்யூம்லயே என்ன சொல்றாருன்னா, scriptures abound with a reference to the elect and very elect, that later expression implying that the word elect may be understood as applying to all those who come into the certain condition of relationship with God, in which they have the hope, prospect, immortality, being members of the glorified church, though they have also the possibility of falling away and thus of a ceasing to be the elect class. In other words, all the consecrated classes accepting a high calling of the God to the new creation and counted as an elect when their names registered in the Lamb book life. இங்க என்ன சொல்றாருன்னா, they have, அவங்க யாரு இப்ப தவறா போயிட்டாங்களோ அவங்க காடுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு, covenant இருக்கு. அந்த covenant இருக்கும்போது உங்களுக்கு அவங்க அந்த காடுக்கு மட்டும்தான் தெரியும் அவ 2 பேருக்கு என்ன நடக்குது அப்படி. ஸோ இருக்கும்போது இஃப் காட் ஃபெல்ட் அவங்க நல்லதா பண்றாரு ஆனா தெரியாம பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க, காடே அப்படி நினைக்கிறாரு. நினைக்கும் போது நம்ம இல்ல இவன் தப்பு பண்ணிட்டாரு, இவன் கூட பேசக்கூடாது, இவனுக்கு நான் தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு இருக்கிற கனெக்ஷன் காடு கிட்ட போயிடும், நமது அவங்க இருக்கிற கனெக்ஷன் போயிடும். சோ எது இருந்தாலும் அவங்க 2 பேரும் பார்த்திருப்பாரு. ஆனா அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்றது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அது நமக்கு இருக்கிற ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி சொல்லலாம். சோ அவங்க கூட தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படி இல்லை, ஆனா நம்ம அவங்க கிட்ட ப்ரே பண்ணலாம். தொடர்பு we are not like that
ஃபுல் ப்ரீவியஸ்லி எப்படி இருக்குமோ அப்படி இல்லாம everything we have to be cut short, but we have to pray to God, let him understand என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரோ ரெக்டிஃபை பண்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க, அப்படி ப்ரே பண்ணலாம். ப்ரே கண்டிப்பா பண்ணே ஆகணும். நானே பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாரும் பர்ஃபெக்ட் இல்லை. ஸோ கண்டிப்பா ஒரு தடவை ப்ரே பண்ணும்போது தான் he will listen our words. என்னன்னா நம்ம நீதிமான்களும் ஆகிப்பட்டோம் பிகாஸ் ஆஃப் அ ரைச்சியஸ் ரோப். அவங்க கொடுத்த ரேன்சம்னால நம்ம ரைச்சியஸ் ஆயிட்டோம். ஸோ கண்டிப்பா நம்ம தப்பு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படி சொல்றாரு. ஸோ கண்டிப்பா அவங்களுக்காக ப்ரே பண்ணணும் தவிர ப்ரே பண்ணக்கூடாது அப்படி இல்லை. அவங்க 2 பேருக்கு கவர்னன்ட் என்ன இருக்கோ அதுதான் பொறுத்து. ஸோ நம்ம அவங்க கூட வச்சுக்க கூடாது அப்படி சொல்ல முடியாது. அப்படி என்னோட கருத்துக்கள். ஓவர் பிரதர். எஸ் சிஸ்டர். பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13 பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசனையாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? அப்போ வெளியில உலக ஜனங்களை பத்தி அங்க சொல்லல. உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். இங்க இப்படி கொடுத்திருக்கிறாங்க. அதே நம்ம இப்ப புது சிருஷ்டிலேயே என்ன பார்த்தோம் அப்படின்னா, மாம்சத்தின்படி மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவங்க, அவர்கள் மனப்பூர்வமாய் மரணத்திற்கு ஏதுவான பாவம் செய்வார்கள் என்றால், அவங்க உபதேசத்தின் மீறுதல்கள் பாவ நிவாரணத்திற்கென்ற சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட இரத்தத்தை மறுதலிப்பது. அப்பேற்பட்டவங்க அவங்க எப்படின்னா, மாம்சத்தின்படி இப்போ தேவனுக்கும் அவங்களுக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, திரும்பி அவர்கள் உதடுகளின் மூலமாக நிச்சயமாக வெளிப்படையாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லு. அவங்க செய்த பாவங்கள் அவங்க மூலமா கூட நிச்சயமா வரும், வெளிப்படையா தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர்களோட எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம். என்னுடைய புரிதல் இப்படி இருக்கு. பிரதர் சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின்ல நாட் டு ஈட் அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்படி சாப்பிடக்கூடாதுன்னா நமக்கு இங்க பார்த்தா நமக்கு ஆவி ஆவி மீனிங்ல எடுத்துட்டோம்னா ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல நம்ம சப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும், மற்றது இந்த ஃபெலோஷிப் என்ன சொல்றேன்னா, அவங்கள சத்துருவாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அந்நியர் மாதிரி நம்ம என்னலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப வெளியில பாக்குறோம், அவங்கள சத்துரு மாதிரி பார்த்துட்டு போக கூடாது. அவங்க மத்தவங்கள்ட்ட எப்படி பேசுறோமோ அது மாதிரி பேசிட்டு போலாம். அந்த பகையாளி மாதிரி அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. வேற யாரும் சொல்றதுன்னு சொல்லுங்க. இங்க ரான்சம் பத்தி தான் மெயினா நமக்கு இருக்குதுமா, அந்த விசுவாசம் தான். இந்த ரான்சம் ஏத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபெலோஷிப் வந்து இல்லாம போகுது. பட் அந்த டைம்ல நமக்கு அந்த சான்ஸை கொடுக்க கூடாது அப்படி நமக்கு EBCலவும் இருக்குது. So any other points, any other comments? அம்மா ஒரு நிமிஷம் நீங்க சொன்ன திரும்பி சொல்றீங்களா? ஒரு பாயிண்ட் ஒரு சுருக்கமா. அது என்ன இங்க இப்ப பாக்குறோம்னா, அவங்க மாம்சத்தின்படியே அந்த நம்ம புது சிருஷ்டியில பக்கம் 390 லாஸ்ட்ல கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி மரணத்துக்கு ஏதுவான மனப்பூர்வமாய் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்வார்கள் என்றால் அப்படின்னு போட்டிருக்கு.
இல்லையா? அந்த மாதிரி அவங்க செய்யும்போது எப்படியோ மாம்சத்தின்படியாய் நடக்க திரும்பி இருப்பார்கள் என்றால் அவர்கள் உதடுகளின் மூலமாக நிச்சயமாக வெளிப்படையாக தெரிய வரும் அப்படின்னு போட்டிருக்காரு. தேவனுக்கும் அவங்களுக்கும் மட்டும் இருந்தா நம்ம சொல்ல முடியாது, அவங்க மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது. இது நிச்சயமா வெளிப்படையா தெரிய வரும்போது அப்படின்னா இப்ப எனக்கு புரிஞ்சுச்சு என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா லிப்ஸ் மேல தெரியும் அவங்க பேசுது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாமா? இப்ப என்னன்னா நமக்கு உள்ள ஒரு இருக்கும். இப்ப என்னன்னா நீங்க நல்லா சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இனிமே என்னன்னா இனிமே உங்களை மேல பொறாமை இருக்கும். ஆனா மேல மட்டும் நான் சொல்றேன் நல்லாதான் பண்றாரு, நல்லதா பண்றாரு. அது பக்கத்துலயே போயிட்டு இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு ஆனா அது தவறுதானே? தவறுதான். அது உள்ள இருக்கிறது லிப்ஸ் உள்ள வந்துச்சு, வெளியில சொல்றாரு, அங்க போயிட்டு வேற சொல்றாரு. ஹிப்போக்ரசி டைப். ஆனா அவங்க இருக்கிற ஃபேத் ரான்சம் மேல இருக்கு. தவறு அங்க பண்றாரு. நமக்கு அவங்க வந்து வேற யாருகிட்ட சொல்றாரோ அவங்க வந்துட்டு நமக்கு சொன்னும் போதுதான் நமக்கு அவங்க தவறு பண்ணிட்டாரு அப்படி தெரியும் தவிர வெளிப்படத்துல பண்ணுனா பண்ண முடியாது. அப்படியே நம்ம என்ன சொல்றது, front of us only they cannot show what they want to do it. அது நான் நினைக்கிறேன். தப்பா நான் பண்ணணும்னு நினைச்சானோ உங்களை முன்னாடியே அதை நான் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. இன்னும் உள்ள இருக்கு, ஆனா கண்டிப்பா நான் வேற இடத்துல பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பிரதர் ஜாக்கப் சம்திங் சொல்ல வரேன் பிரதர். இத நான் என்னுடைய ஆலோசனை இப்போதைக்கு என்ன அப்படின்னா, இதை இன்னும் நல்லா படிங்க எல்லாரும். சண்டே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா அதை பார்க்கலாம். ஓகே, இந்த 2-3 கொஸ்டின் நல்லா சேர்த்து படிச்சுட்டு வாங்க. அதாவது நம்ம சண்டே இதை உட்காந்து நல்லா பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்குதுல பார்க்கலாம். ஷூர் ஷூர். இன்டர்லிங்கா இருக்குது எல்லாமே சரி. ஆமா பார்க்கலாம். ஷூர் ஷூர். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ மணி ஆயிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எனவே நீங்க சொல்லலாமா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்பேற்பட்ட மேன்மேல சத்திய வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் இருக்கிறோம். இதில் கலந்துக்கிட்ட கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இப்போ இனிமே நீங்கி தங்கள் சகோதரி மரியா முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடியும் சகோதரி எஸ்தர் ராணி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து சில நாட்கள் குறிப்பிட்டு அன்றைக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். ஆனால் பரலோகத்துக்கு உரிய ராஜ்யத்தின் பிரதிகளாகிய நமக்கோ ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய நாளாகும். நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைக்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதற்கு மேலாக நமக்கு ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினால் ஸ்தாபிக்க போகும் பரிசுத்த ராஜ்யத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அந்த மகிமையான நம்பிக்கைக்கு ஆவிக்குரிய அநேக நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களும் பூரணமாக தெய்வ நடத்துதலுக்கும் நாம் நன்றி செலுத்தியே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் பெற்று வருகின்ற தற்கால சுகம், செல்வம், மழை, வெயில், அறுவடை ஆகிய நற்பலனுக்காகவும் உலக கிறிஸ்துவர்கள்
மனப்பூர்வமாக நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் மேலாக ஒப்பிட முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தெய்வ கனம் மகிமையும் பெறப்போகிற ராஜ்யத்துக்காக நம்ம நன்றி செலுத்துதல் எவ்வளவு ஆச்சரியம். தேவன் நீதி உள்ளவர், மேலும் தம்முடைய கொடைகளாகிய இந்த சூரிய வெளிச்சத்தையும் மழையையும் பனியையும் பொழிகின்றார். இது எல்லாருக்கும் காண்கின்ற ஒன்று. நாம் காணாததை விசுவாசிக்கின்ற, நித்தியமானவைகளை நேசிக்கின்ற தேவகுமாரராக உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறப்போகின்ற கூட்டமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவாகிய தேவனை எல்லா காரியங்களுக்காகவும் இடைவிடாமல் எப்பொழுதும் நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். தேங்க்யூ பிரதர். பிரதர் பிரேயர் யார் சொன்னீங்க? நீங்க சிஸ்டர். நான் தான் சொன்னேன் sister. சொல்லுங்க. நான் சொன்னேன் அப்பவே ஃபர்ஸ்ட். எஸ்தர் சிஸ்டர் நீங்க பண்ணுங்க. ஓகே. யோதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பரம தந்தையே, அப்போ ஒருவருக்கே துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். அப்பா, இதோ இந்த நாள் முழுவதும் கூட எங்களோடு கூட இருந்து போக்கிலும் வரத்திலும் எங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் இந்த கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றியும் துதியும் கர்த்தர் மூலமாக ஏறெடுக்கிறோம் தந்தையே. இன்னும் வரப்போகிற நாட்களிலும் கூட உமது கிருபை எங்களோடு இருந்து சத்தியத்திலே இன்னும் அதிகமான ஆழ்ந்த ஞானத்தை எங்களுக்கு தந்து புரிதலின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துங்க. எங்கள் சபையில் உள்ள சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். அவர்களும் நல்ல உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் தேவரின் ஞானத்தையும் அது பரிசுத்தாவையும் தந்து எங்களை வழிநடத்துங்க. இதோ நாங்கள் தவறுதலாக உமக்கு விரோதமாக நாங்கள் இந்த கொஸ்டின்ல நாங்கள் தவறுதலாக ஏதாவது எங்களுடைய புரிந்து கொள்ளுதல் தவறுதலாக இருந்தாலும் கூட தேவரின் மன்னித்து உம்முடைய அன்பிலும் உம்முடைய ஐக்கியத்திலும் நாங்கள் ஒன்றாக இருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடரவும் நாங்கள் முடிவு பரியந்தமும் உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நடக்கவும் தேவரீர் கிருபை செய்யுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் நல்ல விதமாக படிக்கவும் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு தேவரீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் எங்கள் நாதரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் மூலமாக இந்த சிறிய மன்றாட்டை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தந்தையே. ஆமென்.